அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த விடியா மூஞ்சிக்கெல்லாம் விடியலை பார்த்தா கண்ணு கூசும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல காலம் நாம கருப்பு கண்ணாடி போட்டிருக்கோமா, அதனால நமக்கெல்லாம் கண்ணு கூசாது. ஸோ வைத்தறிச்சல் கண்ணெரிச்சல் அப்படின்னு நம்மளை பார்த்து யாரும் சொல்ல முடியாது. அதனால நான் தாராளமாக குறை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நாம குறை சொல்றதுனா யாரங்க சொல்ல போறோம்? மக்களை தான் சொல்ல போறோம். உடனே நீங்க மட்டும்தான் மக்களை குறை சொல்றேன் அப்படின்னாதீங்க. மந்திரி அவரும் மக்களை தான் குறை சொல்லியிருக்காரு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பல்லாவரம் பக்கத்தில் குடிநீரில் கழிவு நீர் கலந்ததால் மக்கள் பாதிப்பு அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுங்க. அது நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. 2 பேர் மரணம் அடைந்தார்கள் அப்படின்னும் செய்தி வந்திருக்குங்க. இது சம்பந்தமாக அமைச்சர் அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் கிளீனாக சொல்லிட்டார். இது பாருங்க, குடிநீர் கழிவு நீர் கலப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாருங்க. ஏதோ உணவுல பாதிப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்த ஒருத்தரை கேட்கும்போது அவர் மீன் சாப்பிட்டதா சொன்னார் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. எனக்கு தகவல் இந்த மீனுங்கள்லாம் இப்போ பிடிச்சாங்கல்ல, நேற்று நம்ம கூட விசாரித்தேன் உள்ள முந்தானத்து நீ இந்த உடம்பு அதாவது உடம்பு சரியாகிறதுக்கு முன்னே சாப்பிட்டேன்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வாட் டு யூ மீன்? ஐ மீன் அந்த மீன் சாப்பிட்ருக்காருன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர அந்த மீன் சாப்பிட்டதுனால வந்ததா அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் அமைச்சர் திட்டவட்டமாக சொல்லிட்டார் அந்த கழிவுநீர் கலப்பு இல்லை அப்படின்னு. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அந்த வாட்டர் சாம்பிள் அதை பரிசோதனைக்கு அமைச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் தான் முடிவு சொல்லிட்டாரு. என்ன இருந்தாலும் மாண்புமிகு அமைச்சர் இல்லையா, அதனால் அவர் சொல்றதை நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நாமெல்லாம் யாரு, சாதாரண அந்த ஆம் ஆத்மி தானே. அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போகிறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அமைச்சருக்கு தெரியாததா நமக்கு தெரிய போகின்றது. ஆனால் ஒரு அமைச்சர் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகும் சுகாதாரத்துறை அமைச்சர் டெஸ்ட்டுக்கு அமைச்சிருக்கார் அப்படின்னா அது ஒரு ப்ரொசீஜர். நீங்கள் இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இதில் இன்றைய செய்தி ப்ரிலிமினரி அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் யாரும் சொல்ல மாட்டேன்ட்டாங்களாம். ஃபைனல் ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஃபைனல் ரிப்போர்ட் எப்போ வரும் தெரியாது. ஊடகங்களும் அதை பெருசாக ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. நமக்கே முதல்ல அதுக்கு அக்கறை இருக்காது. ஃபைனல் ரிப்போர்ட் வந்துருச்சா, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எதாவது கேட்கவா போகிறோம்? அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதை பற்றி எல்லாம் விவாதம் பண்ணுவாங்க. நாம் அது பின்னாடி போயிட்டு இருக்க போகிறோம். ஸோ உண்மை விரைவிலேயே வெளிவர வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறது, இறைவனை வேண்டுவதை தவிர நமக்கு வேற ஒன்றும் வழி கிடையாதுங்க. ஆனால் இதில் அமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதாவது மக்களுக்கும் அக்கறை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அது கரெக்ட், நாமளும் அதைத்தான் சொல்லி நிற்கிறோம். அது நானும் அமைச்சரோட வேவ்லென்த்லேயே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். கூடவே ஒரு வார்த்தை சொன்னார், டப்பாவெல்லாம் அப்படியே போடுறான் அப்படின்னாரு. ஜனங்களுக்கு அந்த அக்கறை ஒண்ணுங்க. இப்போ போய் பார்த்தீங்களா, அந்த தெருல இருக்கிற டப்பாவுக்கு பலம் போட்டு வச்சிருக்கிறான். கரெக்ட், மக்கள் டப்பாவை மட்டுமா போடுறான்? அரசியல்வாதிகள்லாம் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கும் போது இந்த மக்கள் குடும்பம் நடத்துறதுக்கே குட்டிகரணம் போடுறான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும்போது தான் அமைச்சர்கள் இல்லை எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் அவங்கள பார்க்கும்போது குனிஞ்சு கும்பிடு போடுறான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே அரசியல்வாதிகளுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போடுறான். இவ்வளோலாம் போடுற மக்களை பார்த்து டப்பாவை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டா சரி விடுங்க. என்ன இருந்தாலும் அவர் மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, அவர் நம்மளை என்ன ஒன்றா சொல்லலாம். நாம தான் மாண்புமிகு அப்படின்ற அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து சொல்லணும். ஏன்னா இதுதானே ஜனநாயகம். அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள் சொல்லிக்கலாம். அது வீட்டுக்குள்ளேயே சொல்லிக்க வேண்டியதுதான், வெளியில் வந்தெல்லாம் இதை நம்ம பேசக்கூடாது. கூடவே இன்னொன்று சொல்லியிருக்கார் அமைச்சர் அவர்கள். அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு கேரளா இந்த 2 மாநிலத்தில் மட்டும்தான் 3 வேளையும் சாப்பிட்றாங்க மக்கள். மற்ற மாநிலத்திலலாம் ஒரு வேளை தான் சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதற்கு காரணம் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையா, அதுக்கப்புறமா அந்த 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க அப்படின்னு. சரி, மத்திய அரசாங்கம் இந்த கொரோனா காலத்திலேருந்து குடும்பத்தில் நபர் ஒன்றுக்கு 5 கிலோ தானியம், அது கோதுமையோ அரிசியோ கொடுக்கறதா சொன்னாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? கொடுக்கறது இல்லையா? அதை பீரியாடிக்கலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ கூட அந்த மத்திய அரசாங்கத்தோட விலையில்லா அரிசி கோதுமை அப்படின்றது கொடுத்துட்ருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அப்போது அதை யாரும் சாப்பிட்றது இல்லையா? அடுத்தது தமிழ்நாடு கேரளாவில் மட்டும் அப்படின்னா
கேரளாவில் இந்த மாதிரி உரிமை தொகையை கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. இந்த உரிமை தொகை 1000 ரூபா அப்படின்றது கூட சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஆரம்பித்து வச்சாங்க. அப்போது அதுக்கு முன்னாடிலாம் மக்கள் பட்டினியோடு தான் இருந்தாங்களா? இந்த 1000 ரூபாயை வச்சு தான் சோறு தூங்குறாங்க மக்கள் 3 வேளை பட்டினி இல்லாமல் அப்படின்னு சொன்னால், அப்போ 1000 ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? இவர்கள் ஆட்சியிலேயே 1000 ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜனங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்ல மரியாதை, இதைத்தானே நம்ம எதிர்பார்த்தோம். இதுக்கு மேலேயும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இன்னொரு அமைச்சர் இருக்கார், அவர் அழகாக சொல்வார். இவர் அது உரிமை தொகை 1000 ரூபான்னு சொன்னார், அவர் ஓஷி அப்படின்னு சொல்லுவார். சரி விடுங்க, ஜனநாயகத்தில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அடுத்ததாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள், அவருக்கு என்ன மாதிரியே தூர பார்வை போலகுது. ஆனால் அவர் கண்ணாடிலாம் போட்டதா தெரியல, தூரக்க இருக்கிறது மட்டும்தான் தெரியுது, அதனால் சொன்னேன் நான். அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது இந்தியன் பேங்க்கில் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் இந்த தேர்வெல்லாம் முடிவடைந்து ரிசல்ட் போட்டிருக்காங்க. அதில் எந்தெந்த கேட்டகரி, எவ்வளோ கட் ஆஃப், ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் என்ன, அதை பற்றிலாம் ஒன்றுமே போடலை அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. சரி, இங்கே ராமதாஸ் அவர்களுடைய ட்வீட்டை பாருங்கள். கடந்த ஆண்டு மே மாதம் துணை ஆய்வாளர்கள்னா சப் இன்ஸ்பெக்டர், இப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், இதற்கு தேர்வு நடத்தி இருக்கின்றார்கள். ஆக்சுவலாக நம்ம இன்ஜினியரிங் அந்த மாதிரி அட்மிஷன்ஸ்லையும் சரி, இந்த மாதிரி வேலை வாய்ப்புலையும் சரி, இந்த இடஒதுக்கீடு எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இப்படி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா ஓசி, அதாவது ஓப்பன் காம்படிஷனில் வர்றது. அது என்ன பண்ணுவாங்க, இப்போது இந்த ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கவங்க அதிக மதிப்பெண் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் அந்த ஓப்பன் காம்படிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் இந்த ரிசர்வ்டு கேட்டகரியை ஃபில்அப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த செலெக்ஷனில் அந்த மாதிரி செய்யலையாம். அந்த பிசி அப்படின்னா அவங்கள பிசியில் தான், எம்பிசினா எம்பிசியில் தான், எத்தனை மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்கள அந்த கேட்டகரியில் தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓசியில் இதெல்லாம் கொண்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் இந்த இடஒதுக்கீடு ஃபார்முலாவை சரியாக பின்பற்றவில்லை, இதை சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டைரக்ஷன் கொடுத்த பிறகு ஓப்பன் காம்படிஷனில் இருந்த 41 பேரை நீக்கிவிட்டு இந்த ரிசர்வ்டு கேட்டகரியில் அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருந்த 41 பேரை அதில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது சம்பந்தமாக ஒவ்வொருத்தரும் என்ன கேட்டகரி, அவங்க என்ன மதிப்பெண், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதை செய்யவில்லை அப்படின்னு அந்த ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது இந்த இந்தியன் பேங்க் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரிவில் என்னென்ன கட் ஆஃப், ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் என்ன, இதைத்தான் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வாங்கின மார்க். ஆனால் இங்கே தமிழகத்தில் அந்த இடஒதுக்கீடை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபார்முலாவையே சரியாக கடைபிடிக்கவில்லை. இதுதான் கோர்ட்டுக்கு போயிருக்குது, கோர்ட்டு உத்தரவின்படி தான் அதுக்கப்புறமா அதை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இதெல்லாம் எம்பி அவர்கள் கண்ணுக்கு எட்டவில்லையா? பரவாயில்ல, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு எங்கேயோ நடக்கிற விஷயங்கள், தூரக்க நடக்கிற விஷயங்கள் தான் தெரியுதே தவிர தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள் தெரிய மாட்டுது. என்ன பண்றது, 15க்கும் 10க்கும் கட்சியை லீஸில் அட்டாச் பண்ணவங்க கிட்டலாம் நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் டிரான்ஸ்பேரன்சி அப்படின்னா, இந்த மதுரையில் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஏதோ கட்டினாங்க போல இருக்கு, அதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்ற விவரங்களை பொதுவெளியில் அமைச்சர் ஷேர் பண்ணார்னா அந்த டிரான்ஸ்பேரன்சிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணுவாரான்னு தெரியல. சரி, பண்ணாட்டாலும் நாம் ஒன்றும் கேட்க முடியாது. ஏன்னா நாமெல்லாம் யார், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுகிற மாங்காய் மனிதர்கள், அவ்வளோதானே. அடுத்தது இந்த செய்தியை, இது என்ன அதிர்ச்சி தரக்கூடிய செய்தின்னு சொல்கிறதா இல்லை ரொம்பவே அபாயகரமான ட்ரெண்டுன்னு சொல்கிறதான்னு எனக்கு புரியலைங்க. சென்னையில் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற ஒரு பெண், அவங்கள 7 பேர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கின்றனர். அது ஒரு பல மாதங்களாக நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பெண்ணின் தகப்பனார் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ சீரியஸ் இஷ்யூ, இதை உடனே நடவடிக்கை எடுக்காம அந்த 7 பேரையும் ஒரு எச்சரிக்கை கொடுத்து விட்டுட்டாங்களாம் காவல் நிலையத்தில். அதுக்கு பிறகு அந்த பெண்ணின் தகப்பனார், அவருடைய சொந்தக்கார் ஒருத்தர், அவர் பார்த்துட்டு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகுதான் அதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். இதுதான் அந்த செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கார், போலீஸுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது, எவ்வளோ சீரியஸான கம்ப்ளைண்ட் இது.
அப்போ இந்த கம்ப்ளைண்ட்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்காம இந்த சம்பந்தப்பட்டவர்களை வந்து வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது என்ன காவல் நிலையமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. நிஜமாவே எனக்கு புரியல. இப்போ 2 வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தகராறு, இவங்க வீட்டு மரத்துலேருந்து இலை அவங்க வீட்டில் கொட்டுது அப்படின்னு சொன்னா இதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நாங்க இதையெல்லாம் ஒரு கேஸு கம்ப்ளைண்ட்னு கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, சமாதானமாக போங்க, இல்லை இனிமேல் இது மாதிரி பண்ணாதீங்க, இல்லை எங்கள் வீட்டு வாசலில் கொண்டாந்து காரை நிறுத்துறான்னு யாராவது சொன்னால் இனிமேல் இது மாதிரிலாம் நிறுத்தாதப்பா அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பலாம். இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எவ்வளவு சீரியஸான புகார் இது. இதுல சம்பந்தப்பட்டவர்களை எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டார் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் சொன்னதா இந்த செய்தி கூறுகின்றது. என்னங்க இது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ஊபியில நடக்குது, மாப்பில நடக்குது அப்படின்னு பொங்கி எழறாங்க இங்க இருக்கின்ற கவிதாயினிகள்லாம். ஆனா சொந்த மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. சரி, இதுவாது நடக்கும்போது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ இந்த விஷயம் வெளியில வந்து விட்டது. உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது துறை ரீதியான விசாரணை நடத்திருக்கணுமா வேண்டாமா? யாருமே குரல் கொடுக்க காணாம மறுபடியும் எல்லாமே வந்து தூரக்க நடக்கிறது மட்டும்தான் கண்ணு தெரியுது. அதுலயும் வந்து அந்த தூரம் அப்படின்றது வந்து செலக்டிவா இருக்குதுங்க. பங்களாதேஷ்ல நடக்கிற விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதை விட தூரமா காசால நடக்கிற விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஊபி மாப்பியில ஏதாவது நடந்தா கண்ணுக்கு தெரியுது. பக்கத்திலேயே ஐநாவரத்துல நடந்தா, வேங்கைவையில் நடந்தா ஒன்றும் கண்ணுக்கு தெரிய மாட்டுது. இது என்ன விதமான பார்வைன்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு, இனிமேலும் இவங்க வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அங்க நடக்குது இங்க நடக்குது அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு சுத்தி நிற்கின்ற பத்திரிகையாளர்கள் யாராவது இங்க நடந்ததுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுதான் உண்மையான பத்திரிகை தர்மமாக இருக்கும். ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல. அடுத்தது அண்ணன் திருமாவர்கள். நிஜமாகவே வந்து விசிகா ஒரு குழப்பமான காலகட்டத்தில் இருக்கின்றது. மதுரையில் வந்து ஏதோ கொடிக்கம்பம் நட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏற்கனவே இருந்த இடத்துல தான் போல இருக்கு. அது வந்து 20 அடிக்கு மேலே இருக்கிறதுனால பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 45 அடிக்கு கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. இதற்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி திருமாவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எங்க கட்சி கொடிக்கம்பத்துக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க, கட்சி கொடிக்கம்பத்துக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனாலும் வந்து நாங்கள் இன்னும் கூட்டணியில் தான் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, கொடிக்கம்பம் வேற, கூட்டணி வேற, எங்க கொள்கை வேற, வியாபாரம் வேற அப்படின்னு இருக்கும்போது இது வேற வேற இருக்க முடியாதா? ஆனா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, எதிர்கட்சிகள் இவங்க வந்து திமுக கூட்டணி அப்படி சிதறுண்டு போக வேண்டும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காது. இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதில் நாங்கள் இருக்கின்றோம், வேற கூட்டணி தேட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக அதிமுக பாஜக இவங்க தான் வந்து இந்த திமுக கூட்டணி உடையணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ வந்து அதிமுக திமுக இவங்க தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்க கட்சியிலேயே துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்களோடு ஒரே மேடையில் தோன்றுகிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பற்றின புத்தக வெளியீட்டு விழா. ஆனால் அதை ஏற்பாடு செய்த நிறுவனமே ஏதோ அரசியல் அடிப்படையில் தான் இதை செஞ்சுருக்காங்க. நல்லாவே தெரியுது, இது வெறும் புத்தக வெளியீட்டு விழா கிடையாது. ஏன்னா எல்லாருமே அங்கே அரசியல் தான் பேசுகிறாங்க. அண்ணல் அவர்களை பற்றி பேசும்போது அரசியல் சட்டத்தையோ அரசியலோ பேசாமல் இருக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன கொள்கைகளை பற்றி பேசியிருக்கணுமே தவிர தற்கால அரசியலை பேசுறதுக்காக அந்த மேடை அப்படின்னும் போது முழுக்க அரசியல் உள்நோக்கத்துடன் தான் இந்த விழா நடத்தப்பட்டது நல்லாவே தெரியுது. இதுக்கு திருமாவர்கள் கலந்துக்கல. அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தார், அரசியல் சாயம் பூசுவார்கள் அப்படின்னு. சரிங்க, அப்போ திமுகவுடைய விழாவில் அண்ணாமலை அவர்களே கலந்துக்கினாரு, ராஜ்நாத் சிங் அவர்கள் டெல்லியிலேருந்து வந்து கலந்துக்கினாரு. அப்போ அதெல்லாம் திமுக பயந்தாங்களா அரசியல் சாயம் பூசுவாங்க அப்படின்னு? இன்ஃபேக்ட் அந்த விழாவுக்கு அப்புறம் திமுக பாஜக கூட்டணி வருகின்றதா அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து திமுகவும் கண்டுக்கல, பாஜகவும் கண்டுக்கல. அப்போ அந்த அரசியல் சாயத்துக்கு திருமா அவர்கள் மட்டும் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? சரி, இப்போ அதிமுக பாஜக அந்த கூட்டணி உடையணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த புத்தக வெளியீட்டு விழா மேடையில் இந்த கூட்டணியை கலகலத்து போகிற மாதிரி பேசினது ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் என்ன அதிமுகவில் துணை பொதுச் செயலாளரா இல்லை பாஜகவில் துணைத் தலைவரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் விசிகால தான் துணை பொதுச் செயலாளராக இருக்கின்றார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் சொல்லியிருக்கார், மன்னராட்சின்னு சொல்லியிருக்காரு, பிறப்பால யாரும் முதல்வராக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு, ஊழல் அரசாங்கம் திராவிடம்னு சொல்லிக்கின்னு ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு விஜய் அவர்களை இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு, அதை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த கூட்டணி
அதுக்குள்ளேயே குழப்பம் விளைவிப்பது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தானே தவிர அதிமுகவோ பாஜகவோ கிடையாது. இவர் அவங்கள குறை சொல்லி நிற்கிறாரு. ஏன் தைரியமா சொல்ல வேண்டியது தானே, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினது வந்து கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது, கூட்டணியிலே இருந்துக்குன்னு அவங்கள ஊழல்னு சொன்னா சரியா, மன்னராட்சின்னு சொன்னா சரியா அப்படின்னு கேட்க வேணாமா? ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு, விளக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைப்புண்ணுக்கு கண்ணாடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பேச்சுல அவர் யாரை சொன்னார் அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க. இதைத்தான் வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, நான் சினிமா செய்திகள் படிக்கிறது இல்லை அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு என்ன தெரியும், சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏற்கனவே ஒரு தடவை கூட ஆதவ் அர்ஜுனா மீது மற்றவங்களோட பேசி ஏதாவது தவறு இருக்கா பார்த்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு திருமாவர்கள். இந்த தடவையும் அதையே தான் சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பார் ஆதவ் அர்ஜுனா? நான் வந்து திமுகவை சொல்லலைங்க, நான் வந்து அண்ணன் ட்ரம்ப் கட்சியை சொன்னேன் அப்படி சொல்வாரா? அப்போ இதுல என்னதான் நீங்க ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னாலுமே இதுல மற்றவங்களோட பேசி முடிவெடுக்க அப்படின்னா எந்த ஒரு கட்சியிலையும் தலைவர் என்ன சொல்றாரோ அதை தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல இவர் ஒரு கருத்து சொல்வார், அவர் ஒரு கருத்து சொல்வார், கடைசியில் கன்சென்சஸ் இதெல்லாம் சொல்லிக்கலாம், பொதுக்குழு கூட்டி செயற்குழு கூட்டி அப்படின்னு. ஆனா உண்மையில என்ன நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் தயங்குகிறார் திருமாவர்கள்? இதுதான் கேள்வி. கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு இருக்கின்றது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு. ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, KP முனுசாமி அவர்கள் அதிமுகலேருந்து இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா இதுல கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு திருமா அவர்களுக்கு கூட்டணியிலே அழுத்தம் இருக்கின்றது, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவர் இங்கே வரல அப்படின்னாலும் அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுக்கு திருமா அவர்கள் ஏதோ பதில் சொல்லியிருக்காரு, அந்த அழுத்தத்துக்கெல்லாம் நான் பயப்படுறவன் இல்லை அப்படின்னு. சரி, ரைட்டு. இதில் KP முனுசாமி அவர்கள் அதிமுகலேருந்து அவர் ஏன் சொல்லணும், ஆமாம் திருமா அவர்களுக்கு கூட்டணியில் அழுத்தம் இருக்கின்றது, ஏன் அப்போ அந்த அழுத்தத்தை மீறியோ இல்லை அழுத்தம் இல்லை அப்படின்னாலோ விசிகாவும் தாவேக்காவும் ஒன்றா சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க அவங்க ரெண்டு பேர் ஏதோ பேசிட்டு போறாங்க, இதுல அதிமுக ஒரு இனத்துக்கு கருத்து சொல்லணும். சொல்லப்போனா ஆரம்ப காலத்துல இன்பதுரை அவர்கள் அவர் தான் வந்து ஏதோ தாவேகா அதிமுக ரெண்டு பேரும் தான் இணைய போகின்றார்கள் அப்படின்ற மாதிரிலாம் ட்வீட் போட்டிருந்தார். இப்போ அவர் அதை பத்தி ஒன்றும் பேசுறது கிடையாது. ஏன்னா தாவேகால திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு. அப்போ அங்க ஒரு அழுத்தம் இருக்கு இல்லை அப்படின்னா KP முனுசாமி அவர்களுக்கு என்ன வந்ததுன்னு நான் கேட்குறேன். இல்லை ஒருவேளை இது தாவேகா தான் ஃபியூச்சர் அப்படின்னு அதிமுகவில் சில பேர் நினைக்க ஆரம்பித்து விட்டார்களோ? இதுதான் நான் சொல்லிட்டு வரேன். இரண்டு கட்சிகள் உடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கூட்டணி சேருவதற்காக ஒரு கட்சியும் கூட்டணியில் சேராததற்காக ஒரு கட்சியும் உடைய போகின்றது அப்படின்னு. அது விரைவிலேயே நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் விரைவில் நடக்காட்டாலும் தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி டமால்னு உடைவது நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள விசிகா கட்சி MLA ஆளூர் ஷானவாஸ் அவர் வந்து ஒரு சேனல் டிஸ்கஷனில் பேசும்போது கூத்தாடி அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கின்றார் விஜயை பற்றி பேசும்போது. என்னங்க இது, உங்களுக்கா வேணும்னா நடிகர்கள்லாம் பெரிய அரசியல் தலைவர்கள்னு ஏற்றுப்பீங்க, இல்லைன்னா அவங்கெல்லாம் கூத்தாடிகளா? இதே திருமா அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது இல்லையா? அவர் வந்து எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க, ஃபோன் அடித்தா எடுப்பாங்க அப்படின்லாம் அண்ணன் சொல்லியிருக்காருல்ல. ஒரே மேடையில் அருகருகே ரெண்டு பேரும் உட்காந்துருக்க புகைப்படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஏன்னா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு வச்சாங்களே. இப்போ விஜயகாந்த் அவர்களை தானே அவர் வெளிப்படையாக பல இடங்களில் சொல்லாட்டாலும் விஜயகாந்த் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்பெல்லாம் இந்த வார்த்தையை காணும். இப்போ மட்டும் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது ஏன் கூத்தாடி அப்படின்னு சொல்லணும்? இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, வன்னியரசு அவர்கள் இந்த மாதிரி அந்த வெளியீட்டு விழாவில் கலந்துக்காததுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றார். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கடுமையாக விஜய் அவர்களை எதிர்க்கிறார். ஆனால் அதே கட்சியில் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அங்கே போயிட்டு விஜய் தான் அடுத்த நம்பிக்கை அப்படின்ற மாதிரி பேசிட்டு வர்றாரு. கூட்டணி ஆட்சின்றாரு, மன்னராட்சியை ஒழுங்கன்றாரு. என்னங்க நடக்குது விசிகால? ஆளாளுக்கு அதிமுகல தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜுஜுபி விசிகால இருக்குது வேற பிரச்சனை, அதுதான் அப்படின்னு ஆயிடுச்சு போல இது. இதுல அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வேற ஒன்று சொல்லியிருக்காரு, பின்னாடி இருந்து அம்பு விடுகிறார்கள், அதுக்கப்புறம் நுனிக்கலையில் உட்காந்துக்கினே வெட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதுவும் யாரை சொல்றார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் கூட்டணியை விட்டு உடனே விசிகா வெளியேறுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதை வந்து ஒரு லீவரேஜாக தான் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்லியிருந்தோம்,
2024 40க்கும் 40 அப்படின்னா கூட்டணியில் ஏராளமான குழப்பங்கள் வரும் அப்படின்னு ரைட்டு நம்ம சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ கண்ணு முன்னே நடக்கிறத பார்க்குறோம் இல்லையா? 26 தேர்தலுக்கு முன்னாடி எந்த அணியாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் ஒரே கோரிக்கையாக இருக்கும் அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு, முக்கியமாக திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு. நாங்கள் கம்யூனிஸ்டே சொல்லிட்டாங்க எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு அப்படின்னா ஓகே அப்படின்னு. அவங்களே சொன்ன பிறகு அதுக்கப்புறம் மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களா? இப்போ விசிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு இல்லாமல் அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னால் கட்சியிலேயே பெரிய சலசலப்பு எழும். ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் கேட்குறது நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். நாம் மட்டும் மத்தியில் கூட்டணியாக இருக்கும்போது மந்திரி பதவி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இங்கே வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது இல்லையா? அதனால் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் கொடுப்பார்களா? அப்படியே கொடுத்தாலும் என்ன மந்திரி என்ன துறை கொடுப்பாங்க? அதெல்லாம் கேள்வி இருக்குது. ரொம்பவே குழப்பமான சூழல் தான். 26 தேர்தல் நெருங்கி வருகின்ற காலகட்டத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அரசியல். IPL அதெல்லாம் தூக்கி சாப்பிட போது இந்த இந்தியன் பொலிட்டிக்கல் லீக். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.